ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மன சுமைகளையெல்லாம் இறக்கி வைக்கும் மகத்தான நாள் இன்று. இனி வரும் நாட்களில் இன்பங்களை உன் வாழ்வில் அதிகமாகவே சுமக்கப் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். இது நாள் வரை உன் மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருந்த ரணங்களெல்லாம் சுமைகளெல்லாம் சற்று இலகும் நாள் இது. இலகும் நேரமும் இதுதான். இனி வரும் நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நீ சுமக்கத்தான் போகிறாய். ஆனால் ரணங்களை அல்ல, வேதனைகள் அல்ல, இன்பங்கள் அதிகமாகவே சுமக்கத்தான் போகிறாய். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு வரப்போகிறது. இழந்து விடுவோமோ என்று நீ நினைத்தது எல்லாமே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அது உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். அந்த அதிசயத்தை நான் நடத்தி வைப்பேன் உனக்காகவே. தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிட்டு கவலைப்படாதே. வாய்ப்பு வரும் பொழுது அதை பக்குவமாக பயன்படுத்திக்கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வாய்ப்பாக அனுப்பிக்கொண்டே இருப்பேன். நீ தனிமையில் வடித்த கண்ணீர் என் பாதங்களை நனைத்து விட்டது. உன்னுடைய சுமைகளையெல்லாம் நான் இறக்கி வைப்பேன். தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நீ கேட்காமல் இருந்த அத்தனை வரங்களையும் உனக்கு கொடுக்கும் வேலையை நான் ஏற்றுக்கொள்வேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை கதவுகளும் மூடப்பட்டு விட்டதாக நீயே தவறாக எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுமே ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த கதவு திறக்கப்படும் என்றுதான் அர்த்தம். உனக்கான அந்த சிறந்த கதவும் திறக்கும். நான் திறந்து வைத்து கொண்டுதான் காத்து கொண்டிருக்கிறேன். எனவே உன் கண்களுக்கு தெரியும் மூடப்பட்ட கதவுகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்து திறந்து உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் அப்பாவின் கதவை தவறவிட்டு விடாதே. தேடி வரும் வாய்ப்பை, அதிர்ஷ்டமான வாய்ப்பை மிக சாதுரியமாக பயன்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நமக்கான இடம் வரும் வரை, நமக்கான பக்கம் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். புத்தகத்தை எடுத்தவுடன் புத்தகத்தை படித்துவிட்டு மூடிவிட்டால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? அல்லது படிக்காமலேயே கடைசி பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு மூடிவிட்டால் எதுதான் நிலைக்கப் போகிறது? எனவே ஒவ்வொரு பக்கமாக திருப்பிக் கொண்டே வா. உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வா. போராடிக்கொண்டே வா. ஓடிக்கொண்டே இரு. ஜெயித்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த புத்தகத்தை பொறுமையாக படி. ஒவ்வொரு பக்கமாக படி. உனக்கான பக்கம் வரும் வரை பொறுமையாக திருப்பிக் கொண்டே இரு. காலம் மாறும். உனக்கான நேரம் வரும். உனக்கான பக்கமும் வரும். அதுவரை காத்திரு. உனக்கான பக்கம், உனக்கான நாள், உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. அதுவும் பொறுமையோடு காத்திரு. உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம், சாயிராம். ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு தனி அறையில் தூங்கி கொண்டிருந்தான். அப்போ திடீரென்று அந்த அறையில் ஒரு பிரகாசம் அவன் கண்களுக்கு தெரிஞ்சிச்சான். அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிரகாசமான ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அந்த இடத்துல கடவுள் அவர் முன்னாடி தோன்றினாராம். தூங்கி கொண்டிருந்தவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா அந்த அறையில் நம்ம தூங்கி கொண்டு இருக்க இந்த ரூமில் திடீர்னு பிரகாசம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பிரகாசம் மறைஞ்சு போய் இறைவனே நம்ம முன்னாடி நிற்கிறாரே, என்னவாக இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு முன்னாடி வந்த இறைவன் பேச தொடங்கினாராம். மனிதா, உனக்கு வேலை இருக்குது. உன்னுடைய அறையின் முன்பக்கம் செல்.
அங்கு ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையை உன் முழு பலத்தையும் பயன்படுத்திப்பார் அப்படின்னு கடவுள் அந்த மனிதன்கிட்ட சொன்னாராம். இதை கேட்டுட்டு அந்த மனிதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனுடைய அறையின் முன்பக்கம் போய் அவன் சென்று பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய பாறை இருந்துச்சான். இந்த பாறையை நம்மளுடைய முழு பலத்தையும் செலுத்தி நகர்த்துமாறு இறைவன் சொல்லியிருக்காரே, இந்த கட்டளையை நம்ம எப்படி மீற முடியும் அப்படின்ட்டு அந்த பாறையை முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் நகர்த்த பார்த்தானா. இப்படி ஒவ்வொரு நாளும் இதை செய்துக்கிட்டே வந்தான். ஆனால் அவனால் அந்த பாறையை ஒரு துளி கூட நகர்த்தவே முடியலையாம். இப்படியே நாளும் போய்கிட்டே இருந்தது, வருடங்களும் போய்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த மனிதனால் ஒரு துளி கூட அந்த பாறையை நகர்த்தவே முடியலையாம். டெய்லியுமே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த பாறையை தன்னால் முடிந்த அளவு முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் நகர்த்தி பார்த்துக்கிட்டே இருப்பானா. மாலை சூரியன் அஸ்தமானம் வரும் வரை இந்த நகராத பாறையோடு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பானா. கடைசியில் புண்பட்ட மனதோடும் உடல் வலியோடும் இரவு அந்த அறையில் தூங்கும் பொழுது இந்த நாளை இப்படி வீணாக்கிட்டோமே அப்படின்ற உணர்வோடையே அந்த நாளில் அவன் தூங்கி போவானா. இப்படி தான் பல வருடங்களாக அவன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் உட்காந்து அவன் யோசிச்சானா, நம்ம வாழ்க்கையை இப்படியே வேஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், வீணாக்கிக்கிட்டே இருக்கோம், இந்த பாறையை தள்ளுறதுலையே நம்ம முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கை இப்படியே வீணாயிட்டு இருக்கே, நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவன் இதை கடவுள்கிட்டையே போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய், கடவுளே நீங்கள் கூறிய வேலையில் தான் நான் பல நாட்களாக தீராத உழைத்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அந்த பாறையை ஒரு துளி கூட என்னால் நகர்த்தவே முடியவில்லை, என்னுடைய தப்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை, எதனால் நான் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேங்கிறதும் எனக்கு புரியவே இல்லை, இதுக்கு காரணம்தான் என்ன அப்படின்னு அந்த மனிதன் இறைவன்கிட்ட போய் கேட்டானா. அதை கேட்டுட்டு இறைவனும் அவனுடைய கருணையோடு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாராம். மனிதா, நான் ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை நீ செய்யவும் ஆரம்பித்தாய். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, உன்னுடைய முழு பலத்தை மட்டும் செலுத்து அப்படின்னு சொன்னேன். நான் பாறையை நகர்த்த வேண்டும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பலத்தை செலுத்துவது தான் உன் வேலை. உன் பலம் எல்லாமே தீர்ந்து போனது என நினைத்து இப்போது என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அப்படிதானே, உண்மைதானே அப்படின்னு அந்த மனிதனை பார்த்து கேட்டாராம் கடவுள். நான் கொடுத்த வேலையை நீயும் திறம்பட தான் செய்தாய். இப்பொழுது பார், உன்னுடைய கரங்கள், தசை எல்லாமே வலிமையடைந்து கால்களும் திடமாக இருக்கிறது. இந்த சோதனையை மேற்கொண்டு உன்னுடைய திறமைகள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? உன் பலத்தை பயன்படுத்துவது மட்டுமே உனக்கு நான் கொடுத்திருந்த வேலை. அந்த வேலையை நீ சரியா செஞ்சிட்ட, நன்றா செஞ்சிட்ட. இப்போது பார், அந்த பாறையை நான் நகர்த்தி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முயற்சி எப்போவுமே செய்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய முழு பலத்தை செலுத்தி அந்த முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அது தவறாக இருந்தாலும் முயற்சி செய்வதை மட்டும் விடவே கூடாது. ஏதாவது ஒரு வேலை கீழ் நோக்கி செல்ல செய்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க நடக்கலைனாலும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு தேவையான திட நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வேலையில் முன்னேறிக்கிட்டே இருந்தோன்னா அதற்கான நம்பிக்கையும் பலமும் பொறுமையும் தானாகவே நமக்கு வரும். இப்படி நேர்மையான நற்பண்புகளோடு எந்த ஒரு கடினமான பணியையும் கடவுளோட ஆசிர்வாதத்தோட நாம் நிச்சயமாக செய்து அதில் வெற்றியை பெறலாம். இன்று உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு நீயே நாளைக்கு என் ஆலயம் வருவாய் நன்றி சொல்ல உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் ஆலயத்தில். தோல்வியே வெற்றிக்கான முதல் படி. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு முயன்று கொண்டே இருக்க வேண்டும்.
எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயந்து விடாதே. அந்த பயமே உன்னை தோல்வியடைய செய்துவிடும். வாழ்க்கையில் இன்பம், துன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, தோல்வி எல்லாமே சகஜம்தான் குழந்தையே. தோல்வி அடைந்து விட்டால் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டுமே தவிர, தோல்வி வந்து விட்டதே, நான் இனி என்ன செய்வது, என் வாழ்க்கையில் எப்படி அடுத்த அடியை எடுத்து வைப்பது, என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவது எப்படி, எனக்கு துணையாக யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே, எனக்கு உதவி செய்யவும் யாருமே இல்லையே என்று இல்லையே இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தால் அனைத்துமே இல்லாமலே போய்விடும். எல்லாம் இருக்கு, என்னால் எல்லாம் முடியும், அனைத்துமே என்னால் சாதிக்க முடியும் என்று நேர்மறையாக சிந்தனை செய். நீ நினைக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னுடைய எண்ணத்திற்கு இருக்கிறது. எப்பொழுதுமே கவலைப்படவே கூடாது. உன் லட்சியத்தை அடைவதற்கான எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணமே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும். உன்னை எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக எப்பொழுதுமே தோல்வியை சந்தித்து அலைந்து திரிந்து நீ படும் வேதனை மிகவும் மோசமானதுதான். அந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட உன்னிடம் யாருமே இரக்கப்படவே இல்லையே, யாருமே மதிக்கவே இல்லையே என்று வருத்தப்படாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியவர்கள், அடுத்தவர் மனதை நோகடித்தவர்களுக்கான வலியை நிச்சயமாக காயப்படுத்தினவர்கள், நோகடித்தவர்கள் அனுபவிப்பார்கள், அனுபவிப்பே தீருவார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை அவர்களுக்கு கொடுக்கும். தைரியத்தை மட்டும் எப்பொழுதும் எந்த நொடியும் இழந்து விடாதே. உனக்கான பிரச்சனைகளை கண்டு கண்டு பயந்து பயந்து ஓடி ஒதுங்காதே. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய நம்பிக்கை சின்னமாகவே இருக்கும். வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு வெற்றியோடு வீர நடை போடுவாய் எப்பொழுதுமே. இது உன் சாயியின் சத்திய வாக்கு. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக, உன்னுடைய தோழனாக, சகோதரனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். தாங்கவே முடியாத, பொறுத்து கொள்ளவே முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து, வேதனையை அனுபவித்து அதிலிருந்து வெளியில் வரும் பொழுதுதான் தெரிகிறது, வாழ்க்கையில் சில உறவுகளையும் சில நிகழ்வுகளையும் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று. அப்பொழுதுதான் உன் மனதிற்கு புலப்படுகிறது. நிகழ்வுகளை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் நீ முடிவு எடுப்பதில்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாமே அப்படித்தான் நடக்கும். அதுதான் உன் வாழ்வின் கர்ம வினை. எது உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். ஆனால் நீ என்னை முழுவதுமாக சரணடைந்தால் உன்னுடைய கர்ம பலத்தின் முழு கஷ்டங்களையும் முழு வேதனைகளையும் நானே உனக்காக தாங்குவேன். அதை அனுபவிக்கும் மன வலியையும் உனக்கு தருவேன், மன வலிமையையும் உனக்கு தருவேன். உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி யோசித்து கொண்டே இருப்பதை விட உன் மனதில் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. சாயி சாயி என்று சொல்லுவோருக்கு எந்த துன்பமும் நெருங்கவே முடியாது. சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார், வராத இன்பமும் உன்னிடம் வந்து சேரும். கஷ்டம் உன்னை விட்டு வெகு தூரம் ஓடியே விடும். எப்பொழுதுமே உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை உருவாக்குவதே இல்லை இறைவன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டதே என்று அயர்ந்து உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் யோசிக்க கூட முடியாது. யோசிக்கவே முடியாத பட்சத்தில் எதையுமே உன்னால் தீர்க்கமாக செய்யவும் முடியாது. எனவே பிரச்சனை வந்துவிட்டால் சோர்ந்து உட்கார்ந்திடாமல் அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்றுப்பார். எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று சொல்லிப்பார். வந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகிவிடும் வெகு சுலபமாக.
பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்தால் அது பிரச்சனையே இல்லை என்று தான் நீ எடுத்துக்கொள்ளுமே வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே என்று புலம்பிக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதையுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது கிடைக்கவில்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும். எனவே எதிர்பார்க்காதே. வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பழகு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்றமிகு மாற்றங்களாகவே இருக்கும். இன்று உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. நாளையே நீ என் ஆலயம் வந்து நன்றி சொல்வாய். உன் வாழ்வில் நடப்பெறும் மாற்றங்களை பார்த்து நானும் அதற்காக உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அகிலாண்ட பிரம்மா அகிலத்தின் நாதா, எல்லோர்க்கும் நீயே ஓம் சாய் பாபா. என் பிள்ளையாகிய நீ கோடீஸ்வர யோகம் பெற்று பெரும் வளர்ச்சி அடைவாய். உன்னுடைய வளர்ச்சி யாராலும் இருக்காது. உன்னுடைய கடின உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைவாய். உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்.
அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன்.